வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இதை முதல்ல மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மைதாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு சிக்கனில் நல்லா கோட் ஆகணும், அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிடுங்க. சிக்கன் நீங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, இதை வெளியே எடுத்துருங்க. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம மஞ்சூரியன் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, நல்லா பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் ஒரு ஸ்பூன், இதோட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசமும் போகணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல உப்போடு ஸ்டார்ட் பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு பேஸ்ட், இதோட ஒரு 2 ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 ஸ்பூன் தக்காளி சாஸ், 1/2 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அண்ட் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அங்கங்கே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சதும் நம்ம வறுத்து வச்சுட்டு அந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்திங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ இதோ நம்மளோட ட்ரை வெர்ஷன் ஆஃப் சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.